மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னே புனிதரும் சேவடி கோமலமே கொண்டைவா தலைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகுதியும் படித்தேன் புனிதரும் இன்புற்று என்னாலும் பொருந்துகவே உலகம் சேம நலம் பெற வேண்டும், உயர்ந்த எண்ணம் ஒளிபெற வேண்டும், நல்லை மழை பெய்ய வேண்டும், விவசாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உலக மக்கள் இன்புற்று வாழ வேண்டும், நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி கோவை ஸ்ரீமத் தர்மராஜா அருள்பீடத்தில் அன்னதான மடாலயத்தில் இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி தினத்தை முன்னிட்டு உலகம் சேமமாக இருக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் 8 சிவாச்சாரியர்கள் வர்ணதேவனை பிரார்த்தனை செய்து ஜலத்திலே வர்ண ஜபம் நடைபெற்றது. வர்ண பகவானே, சூரிய பகவானே, உலக மக்கள் வெப்பத்தினால் துன்பப்பட்டு துயரப்பட்டு உடல் உஷ்ணத்தினால் எத்தனையோ நோய்கள் வந்து கொண்டு இருக்கின்றது. அந்த நோய் தீர வேண்டும் என்று சொல்லி கோவை ஸ்ரீமத் தர்மராஜா அருள்பீடத்தில் வர்ண ஜபம் இன்றைய தினம் செய்யப்பட்டது. இறைவா வர்ண பகவானே, வர்ண ஜபம் செய்து மேகவர்ஷினி ராகமும் வாசிக்கப்பட்டு நன்றாக மழை பெய்ய வேண்டும், நல்ல விவசாயம் செழிக்க வேண்டும், உலக மக்களுக்கு பசியார உணவுக்கு தானியங்கள் தர வேண்டும் சொல்லி கால சம்கார பைரவரிடத்திலே பிரார்த்தனை செய்து இங்கே கோவை மாவட்டம் நாதேகவுண்டன் புதூரிலே கொங்கு காசியாக விளங்கக்கூடிய அஷ்டபைரவர் திருக்கோவிலிலே இன்றைய தினம் அனைத்தும் அடியார் பெருமக்கள் பொதுமக்களும் பக்த கோடிகள் அனைவரும் ஒன்று கூடி 206 ஓமகுண்டங்கள் அமைத்து ஒரு இறைவன் கோவிலும் முன்பாக ஒரு தொட்டி கட்டி அந்த தொட்டியிலே 11 வகையான தீர்த்தங்கள் கங்கா, கேதார்நாத், ரிஷிகேசி, காசி, கொடுமுடி, கூடுதுறை, வெள்ளிங்கிரி, ராமேஸ்வரம் இப்படி 11 தீர்த்தங்கள் அந்த ஜலத்தில் விட்டு 8 சிவாச்சாரிகள் வர்ண ஜபம் செய்யப்பட்டு இந்த உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். இந்த குரோதி வருஷம் பார்த்தீங்கன்னாவே மக்கள் துன்பப்படுற மாதிரி பஞ்சாங்கத்தில் போடப்பட்டுள்ளது. அதுக்காகவே உலக மக்கள் பசி பட்டி இல்லாமல் இருக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், பூமி குளிர வேண்டும். தாயே பூமாதேவியின் பிரார்த்தனை பண்ணி வர்ணதேவனின் பிரார்த்தனை பண்ணி இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானமூர்த்தி எல்லாம் இந்த நேரத்திலே அடியார் பெருமக்கள் பிரார்த்தனை செய்து 8 திருசூலங்கள் எடுத்து மகாவீரனை நடத்தி இந்த தினத்திலே நம்ம வர்ண பகவானை மனதாரும் உள் அன்போடும் பிரார்த்தனை செய்து எம்பெருமானை மழை வர வேண்டும், மழை பெற வேண்டும், மழை பெற வேண்டும் என்று சொல்லி மேகவர்ஷினி யாகமும் செய்யப்பட்டு இந்த கொங்கு காசியில் எரும பாலாக இந்த தினம் சுவாமிக்கு அபிஷேகம். எதுக்கு எரும பால் கேட்டீங்கன்னா, குரோதி வருஷம் சொன்னாவே பசுவுக்கு ஒரு சில வியாதிகள் வரும். அதனால இந்த ஒரு நாள் பசுபால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எருமப்பால் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். அதனால எருமை வாகனத்தை கொண்டு வந்து பூஜை பண்ண முடியாத காரணத்தினால் எருமப்பால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்றோம். 108 லிட்டர் பால் ஊற்றி எருமப்பால்னால நமக்கு எந்த வியாதி வரக்கூடாது, யம பயம் போகணும். எரும வாகனம் யாரோடது? யம தர்மராஜோடது. அவரே இந்த நேரத்தை பிரார்த்தனை பண்ணி எம்பெருமானே, சித்திரபுத்தனே, யம தர்மராஜாவே, இங்கே வந்திருக்கும் அடியார் இருக்கலாம், நோய் இல்லாமல் வாழ வேண்டும், துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி இந்த அக்னி சாட்சியாக இறைவனத்திலே பிரார்த்தனை செய்திருக்கின்றோம். எல்லாரும் உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும், நம்ம ஊர் நல்லா இருக்க வேண்டும், இந்தியா நல்லா இருக்க வேண்டும், எல்லா ஆசியா நாடுகள் நல்லா இருக்க வேண்டும் சொல்லி இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். அன்பே ஆனந்தமாகட்டும், வான்முகி வளாது வைக, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முகி அரசு செய்க, குறைவில்லா உயிர்கள் வாழ நான் வரை இறங்கவும் நத்தவம் வேண்டுமல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே அடியார் மக்களுக்கு வாழ்த்துக்களையும் நமஸ்காரம் தெரிவித்துக் கொள்கின்றேன்.